தந்தைமார்களே, தாத்தாமார்களே, உங்களுடைய உடன் பிறவா சகோதரன் சகோதரர்கள் சகோதரிகள் இங்கே வந்திருக்கிறோம். விசேஷமான ஒரு அவசரமான ஒரு செய்தி உங்க மத்தியிலே நாங்க சொல்ல வந்திருக்கிறோம். கொஞ்சம் நேரம் செலவழித்து ஒரு 5 நிமிஷம் நாங்க சொல்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. ஏன்னா அது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான செய்திங்க. இந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து உலக மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து நம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம் மத்தியிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் மெய்யான தேவனாய் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு 2 காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறதுங்க. இன்னைக்கு மனுஷனை நம்பி நம்ம ஏமாந்து போறோம். இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு வேற பேச்சு பேசுறான். ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று பைபிள் வசனம் சொல்லுகிறது. பார்த்திருக்கிறோம் பிரியமானவர்களே, மாறாதவர் அவர். அவர் சொன்னது செய்வார், செய்வதை சொல்வார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு 2 காரியங்கள் வாழ்க்கையில நடக்கிறது. ஒன்று பாவ மன்னிப்பு. இன்னைக்கு மனுஷன் பாவத்திலே வாழ்ந்து கிடக்கிறான், பாவத்திலே மரிக்கிறான், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க யாரும் இல்லை என்று ஒரு கேள்வியோடு வழி தெரியாமல் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கிறான் என்று. இன்றைக்கு சமுதாயத்திலே வாலிப பருவத்திலேயே சிறு வயதிலே பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள், குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள், போதை பழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள். எங்கள் சகோதரர்களே ஒரு சிலர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருந்து அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று நல்ல மனுஷனாய் மாறி அவருக்காக இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்களா இங்கே இந்த பகுதியில வந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால், யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். இன்றைக்கு சமுதாயத்தில் அந்த சீர்திருத்தம் ஆக வேண்டும், அந்த சமுதாயத்தில் அந்த மாற்றங்கள் வர வேண்டும். எங்களுக்கு ஒரு